சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும் வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும் இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும் அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா எழுந்திடு எழுந்திடு ஒன்றாய் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா உயிரை சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் தண்ணீராக நீ இருந்தால் தவளைகள் தானே நீச்சலிடும் சூரியனாக இரு மனிதா பூமி உன்னை சுற்றி வரும் ஆகாயத்தை உன் சிறகால் அளந்திட நீயும் பறந்திடடா பூகோளத்தை உன் தோள்கள். என்ன அவசரமா வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கபில எனக்கு போன் பண்ணிருந்தான். அதே நம்பர்ல இருந்து அவனை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ராம்குமாரும் பேசினான். அந்த கபிலனுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சு போச்சோ? அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் திமிரா தான் பேசினான். அப்போ ஒன்று பண்ணுங்க, உடனே நீங்க எங்கேயாவது கிளம்பி போங்க, நீங்க இங்க இருக்க வேண்டாம். என்னது, ஊரை விட்டு ஊர் ஓட சொல்றியா? உங்களை போய் நான் அப்படியெல்லாம் சொல்லுவேனா? மெட்ராஸை விட்டு வெளியிலையோ இல்ல மெட்ராஸ்லயோ 2 நாளைக்கு நீங்க தலைமறைவா இருங்க. பாருங்க, நாளைக்கே முன்ஜாமீன் தாக்கல் பண்ணி முன்ஜாமீன் கிடைச்ச உடனே உங்களை நான் வெளில கொண்டு வந்துடுறேன், அவ்வளவுதானே? என்ன அண்டர் கிரவுண்ட்ல இருக்க சொல்றியா? நீங்க எப்படி வேணுனாலும் நினைச்சுக்கீங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த இன்ஸ்பெக்டர் ராம்குமார் இருக்கான, அவன் ரொம்ப மோசமானவன். எந்த நேரத்திலையும் அவன் இங்க வரலாம். அதுவும் எப்படி, அவன் அரெஸ்ட் வாரண்டோடு வரலாம்ல. முன்ன மாதிரிலாம் இப்ப கிடையாதுங்க. இப்ப எந்த நேரத்தில் வேணாலும் நீதிபதி வீட்டுல போய் அவரை எழுப்பி அரெஸ்ட் வாரண்ட் கொடுங்கன்னா உடனே நீதிபதி கொடுத்துருவாருங்க. அதுக்காக தாங்க நான் சொல்றேன். என்னங்க இது, நான் பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. யோசிக்கிறதுக்கு நேரமாங்க இது? சொல்றதை கேளுங்க. நான் பாருங்க, நீங்க 2 நாள் வெளியூர் போய்க்கிறா சொல்லி அந்த போலீஸ் இங்க வந்த உடனே தண்ணி காட்டிட மாட்டேன். தண்ணி நீ கிளம்புங்க. ஐயாவுக்கு துணிமணிலாம் யார் அடிச்ச பல்லுலாம் உடச்சுருவேன். நம்ம துணிமணி ரொம்ப முக்கியமாட்டானே. இப்ப துணிமணியா முக்கியம்? போற இடத்துல போய் வாங்கிக்க மாட்டாரா? நீங்க கிளம்புங்க. ஐயா, நீங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஐயா, ஐயா நீங்க கிளம்புங்க. முதல்ல உங்க மொபைலை ஆஃப் பண்ணுங்க. ஏதாவது முக்கியமான விஷயம்னா நம்பிக்கையான ஆள் மூலமா எனக்கு நீங்க தகவல் சொல்லி அனுப்புனா போதும், நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். நீங்க முதல்ல
எங்கேயோ வெளியே போற மாதிரி தெரியுது. உங்களால் வெளியே போக முடியாது, ஏன்னா உள்ள போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வாரண்ட், உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்ட் சுட சுட வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், இது அநியாயம். நியாயமா நடந்துக்கிறது அநியாயமா? அப்படின்னா இந்த வாரண்ட்ல சைன் பண்ணியிருக்காரு ஆனரபிள் ஜட்ஜ் மிஸ்டர் ராமசாமி, அவர் நியாயம் இல்லாதவர்னு சொல்றீங்க, அப்படித்தானே? நான் அன்னைக்கே சொன்னேன், பணத்தால எதுவுமே விலைக்கு வாங்க முடியாது, நீதி நேரம் தான் ஜெயிக்கும்னு. கேட்டீங்களா? வாங்க. ஆமா, உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லவே இல்லை. புதிய சப் எடிட்டர் மிஸ் காயத்ரி கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணியிருந்தல்ல, அதுல அக்யூஸ்ட் நம்பர் 4 அயில், அக்யூஸ்ட் நம்பர் 3 குயில், அக்யூஸ்ட் நம்பர் 2 கபிலன், அக்யூஸ்ட் நம்பர் 1 மிஸ்டர் உமாபதி, அதாவது நீங்க. எந்த கபிலன் உங்க பிஏட்ட கேட்டதுக்கு காயத்ரியை கொலை பண்ண அனுப்பின அதே கபிலன்னு குற்றவாளி கபிலன் தான் வாயால சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆதாரமா வச்சுதான் இந்த அரெஸ்ட் வாரண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். போலாமா? உன்னை விட்டுருவேன். உன் மேல எனக்கு கோபம் இல்லை. இதுக்கெல்லாம் அடித்தாளம் போட்டாலே அந்த காயத்ரி, அவளை நான் சும்மா விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்குவேன். அந்த காலத்து சினிமாவில் இன்டர்வல் நேரத்தில் பேசுற டயலாக்க இந்த காலத்தில் பேசுறீங்களே, எடுபடுமா உமாபதி? விடிஞ்சா பிரசவத்தில் இறந்து போன சித்ராவோட ஹாஸ்பிட்டல் கேஸ்ல தீர்ப்பு. அது என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் விடிகிறதுக்குள்ள காயத்ரி கொலை முயற்சி பண்ண வழக்குக்காக நீங்க அரெஸ்ட் ஆகுறீங்க. பாத்தீங்களா என்ன பண்றது? உங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. வாங்க வாங்க சார், போகலாம். வணக்கம்மா. வணக்கம். முத்து வர சொல்லுங்க. சரிம்மா. என்ன மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே வரியா? நான் எதுக்கு மேடம் உங்களை திட்ட போறேன்? இல்ல, எல்லாருக்கும் முன்னாடி காலையிலேயே அவ வந்துடுறாளே. அதெல்லாம் இல்லை மேடம், வழக்கம் போல தோசை பண்ணிருட்டா? ஹலோ. எஸ். ஹலோ காயத்ரி, நான் இன்ஸ்பெக்டர் ராம்குமார் பேசுறேன். குட் மார்னிங்மா. வணக்கம் சார். உமாபதி அரெஸ்ட் பண்ணியாச்சு, தெரியுங்களா? தெரியும். எனக்கு பிடிஐ நியூஸ் வந்ததா ஆஃபீஸ்ல இருந்து தகவல் வந்தது. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் வரபடி ஃபார்மாலிட்டிஸ் எதாவது இருக்குமா சார் ஸ்டேஷனுக்கு? இப்போ எதுவும் தேவை இருக்காது. அப்படி தேவைன்னா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நைட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல. சரி, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதான்னு டவுட்டில் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஹாய். ஹாய் கல்பனா.
என்ன காயத்ரி, அந்த உமாபதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே? அதனாலதான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டியா? நாளையில இருந்து சிட்டில டாக் ஆஃப் த டவுன் நீ தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், தெரியல. ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதே. என்ன சொல்ற? அன்னைக்கு நடந்ததுன்னா வழிப்பறின்னு தானே சொன்னேன். ஆமாமா, என்கிட்ட கூட வழிப்பறின்னு சொல்லிட்டு அப்புறமா 2 நாள் கழிச்சு தானே உண்மை சொன்னேன். யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு கூட சொன்னியே. வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன் வேலை விட்டு சொல்லுவாங்களா? விட சொன்னா நான் விட்டுருவேனா? அண்ணி தான் கொஞ்சம் சென்டிமெண்டல். அதுவும் இப்ப கொலை முயற்சி, கோர்ட்டு, கேஸ்னா ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அவங்களதான் சமாதானப்படுத்தணும். இந்தாங்க மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். காயத்ரி, கொஞ்சம் கேபினுக்கு வரீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் காயத்ரி, சாப்பிட்டு போயேன். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எப்படியாவது இவ அவர்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சிடறான். என்ன அந்த உமாபதி அரெஸ்ட் மேட்டர் தானே? ஆமா காயத்ரி, மர்டர் அட்டெம்ப்ட் கேஸுங்கிறதுனால நம்ம வாசகர்களும் சக பத்திரிகையாளரும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஒன்று பண்ணு, ஆர்டிகல் ரெடி பண்ணி கொடு, 4 இஷ்யூல போடலாம். அப்பதான் நமக்கு சேஃப். வர இஷ்யூக்கு இன்னும் டைம் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் மேட்டர்ல இன்னைக்கு தான் கோர்ட்ல தீர்ப்பு சொல்ல போறாங்க. ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் கவர் ஸ்டோரி எழுதுறேன். ஏன்னா அந்த கேஸ் தான் எல்லாத்துக்கும் மூலாதாரம். கரெக்ட் கரெக்ட். ஹலோ, காயத்ரி இருக்காங்களா? அவங்க 2 நாள் லீவு. எதுக்கும் மறுநாள் ஃபோன் பண்ணுங்களேன். ஓகே, தேங்க்யூ. அப்பா, காலையிலேருந்து என் மொபைலுக்கு 10 ஃபோனுக்கு மேலே வந்துருச்சு. சரி காயத்ரி, ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபேவராக இருக்குமா? சாட்சியங்களும் நமக்கு ஃபேவரா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உமாபதி நினைச்சா வானத்தையே வளைக்கலாமே. தீர்ப்பு வந்தாதான் எதையும் சொல்ல முடியும். ப்ரூஃப் பார்த்தேன், நீ உதவி செக் பண்ணிடு. அப்படி பிரிண்டிங் அனுப்பிச்சிடு. ஓகே. மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டதுதான் மருத்துவ தொழில். இந்த வழக்கில் சிறிது கூட மனித நேயமே இல்லாமல் மருத்துவமனை நிர்வாகம் செயல்பட்டு இருக்கிறது என்பது சாட்சியங்களின் அடிப்படையில் தெளிவாக நிரூபணமாகியுள்ளது. நோயாளிகள் சிகிச்சைக்கான செலவு தொகை தரவில்லை என்றால் அதை அவர்களிடம் இருந்து வசூலிக்க நடவடிக்கை எடுக்கலாமே தவிர வைத்தியமே பார்க்க மாட்டேன் என்று எந்த ஒரு டாக்டரோ அல்லது மருத்துவமனை நிர்வாகமோ சொல்லக்கூடாது. அவசர சிகிச்சை பிரிவு என்பது ஆபத்து என்று வருகிறவர்களை காப்பாற்றத்தானே தவிர கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல. ஆகவே பிரசவ வேதனையில் பரிதாபமாக இறந்து போன சித்ரா என்ற பெண்மணியின் குடும்பத்திற்கு 40 லட்சமும், மருத்துவமனை அஜாக்கிரதையால் கால்களை இழந்த அருணா தேவிக்கு நஷ்ட ஈடாக 10 லட்சமும், அத்துடன் அவர் கால்கள் குணமாகும் வரை அவருக்கு தேவையான அனைத்து மருத்துவ செலவுகளையும் மருத்துவமனை நிர்வாகம் வழங்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அப்படி நஷ்ட ஈட்டு தொகையை வழங்கினால் உடனே மருத்துவமனையை திறக்கவும் மருத்துவமனை நிர்வாகத்தை அதன் சம்பந்தப்பட்டவர்களே ஏற்றுக்கொள்ளவும் இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது. நஷ்ட ஈடு வழங்க தவறினால் மருத்துவத்துறை நிர்வாகியான உமாபதிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும், டீன் சுந்தரமூர்த்திக்கு 5 ஆண்டு கால சிறை தண்டனையும், அன்று டியூட்டி டாக்டராக இருந்த AP வெங்கட்ராமனுக்கு பணிபுரிய மறுத்த குற்றத்திற்காக 3 ஆண்டு கால சிறை தண்டனையும் வழங்கி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மேலும் மருத்துவமனை நிர்வாகத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் பரிந்துரை அளிக்கிறது. வக்கீல் வா. என்னையா, என்ன ஆச்சு? நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. ஹைகோர்ட்ல இந்த கேஸை நான் எப்படியும் ஜெயிச்சு காட்டுறேன். கீழ்கோர்ட்ல கேஸ் தோத்து போச்சா? ஆமாங்க ஐயா.
அந்த மூர்த்திக்கு 40 லட்சமும் அருணாதேவிக்கு 10 லட்சமும் நஷ்டஈடு கொடுத்தா ஆஸ்பத்திரி ரீஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னா ஆஸ்பத்திரி ஓனருங்கிற முறையில் உங்களையும் டீனையும் அந்த டியூட்டி டாக்டரையும் ஜெயிலில் போடணும். அதானே? இப்ப மட்டும் என்ன சொர்க்கத்தில் இருக்க? காயத்ரி கொலை பண்ண முயற்சி பண்ண வழக்கில் ஜெயில தானே இருக்கேன். அப்புறம் என்ன? அப்படி நம்ம நஷ்டஈடு கொடுக்கலன்னா ஆஸ்பத்திரியை கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. அந்த ஆஸ்பத்திரியோட ஒவ்வொரு செங்கலும் என் பேரை சொல்லும். அத கவர்மெண்ட் எடுத்துக்கிறதா? உன் மூஞ்ச தொடச்சு. என்ன சொல்றீங்க? நான் காரி துப்புனதா நினைச்சு உன் மூஞ்ச தொடச்சுக்க. இத சொல்றதுக்கு வெட்கமா இல்ல உனக்கு? நான் என்னையா பண்றது? காயத்ரி, இன்ஸ்பெக்டர், அந்த மூர்த்தி, அவங்க 3 பேருமே நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறாங்களே. ஐயா, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. ஹைகோர்ட்டை அப்பீல் பண்ணுவோம். அப்போ நாம கொடுக்க வேண்டிய நஷ்டஈடு பணம் இருக்குல்ல, அதை உடனே தர வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ ஒண்ணு குறைஞ்சு போலையா? அந்த ஏழையான மூர்த்தி பையன் இருக்கான்ல, அவன் அன்னாடங்காட்சி, அவன் வைராக்கியம்லாம் குறைஞ்சிடறான். அதுக்கப்புறம் அவன் நம்ம வழிக்கு வந்துருவாயா? செஷன்ஸ் கோர்ட்ல இன்ஸ்பெக்டர் மிரட்டினாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல இந்த கேஸ்ல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம். ஹைகோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர வரைக்கும் ஹாஸ்பிட்டல் மூடி இருக்கும், பரவாயில்லையா? ஹைகோர்ட் ஜட்ஜு 40 லட்சத்துக்கு பதிலா 80 லட்சம் நஷ்டம் கொடுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? ஆஸ்பத்திரி மூடி இருக்கிற ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எவ்வளவு அவமானம் தெரியுமா எனக்கு? சும்மா வீம்புக்கு கேஸ் நடத்துறதை விட்டுட்டு நஷ்ட ஈடை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல திறக்கிற வழியை பாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த காயத்ரி. சித்ரா கேஸ்ல தலையிட்டு ஹாஸ்பிட்டல மூடி என் தொழிலை முடக்கிட்டான். அவளையே மர்டர் பண்ண சொன்னதா சொல்லி ஜெயில போட்டு என்னையும் முடக்கிட்டான். இதுக்கெல்லாம் காரணமான அவளை ஒன்னும் பண்ணக்கூடாது. அவளை கொன்னுட்டா ஒரே அடியா செத்துடுவான். அவ அணுவா சாகணும். அவ பாச வச்சிருக்கிற அந்த குடும்பத்து மேல விழற ஒவ்வொரு அடியும் அவ நெஞ்சில விழணும். செஞ்சு முடிக்கிற, நீ கிளம்பு. சரியா, நான் வர்றேயா. விஷால், அப்புறம் நீங்க போய் பைக் ரெடி பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே. ஹாய். ஏன் மாமா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க வராதீங்க வராதீங்கன்னு? உங்களுக்கு அறிவே கிடையாதா? இல்ல விஜயா, உன்னை பார்த்து என்ன பார்க்கணும்னா வீட்ல வந்து பார்க்க வேண்டியது தானே? எதுக்கு இங்கெல்லாம் வந்து என் மானத்தை வாங்குறீங்க? ஃபீஸ் பணத்தை வீட்டில் வச்சு கொடுக்க முடியுமா? கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு பணம் கட்டணுமே, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, இடத்த காலி பண்ணுங்க. சரி, நான் வரேன் விஜயா. போங்க போங்க. யார் விஜய் அது? அது எங்க சொந்தக்காரரு. அவருக்கு என்ன வேணுமா? இல்ல, வீட்டு செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டாரு. ஓஹோ, அதான் கொடுத்து விட்டேன். பொதுவா இந்த பணக்காரங்களுடைய சொந்தக்காரவங்க ஏழையா இருந்துட்டாலே
அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போய் ஊதாரித்தனமா செலவு பண்ணிடுவாங்க. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல விஷால், ரொம்ப நல்லவர். எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? அதனாலதான் கொடுத்தேன். சரி போலாமா? போலாம். கேர்ஃபுல்லா உட்காரு. போலாமா? ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். உங்களோட கடுமையான உழைப்பால தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடும் நியாயம் தானே சார்? பழைய டைலாக்கா இருந்தாலும் நான் இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும். நான் என் கடமையை தான் செஞ்சேன். நானது சம்பளம் வாங்கிட்டு இந்த வேலையை செஞ்சேன். ஆனா நீங்க எங்க முதலாளி கூட மாசம் பிறந்தா எங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாரு. நான் அதை சொல்லல மிஸ் காயத்ரி. உங்க பத்திரிகை வேலைகளுக்கு மத்தியில அப்பப்ப நீங்க கோர்ட்டுக்கு வந்துட்டு போனீங்களே, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க மட்டும் சாட்சி சொல்ல வரலைன்னா பிரசவத்துல இறந்து போன சித்ராவோட கேஸ் கண்டிப்பா தோத்து போயிருக்கும். அவங்களுக்கு கிடைக்க இருக்கிற நஷ்ட ஈடு கிடைக்காம போயிருக்கும். நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க இன்ஸ்பெக்டர். அப்படி உங்களுக்கு யாரையாவது புகழணும்னு தோணுச்சுன்னா என்ன இல்ல, இதை உட்கார்ந்துட்டு இருக்காரு எங்க எம்டி, இவர் தான் நீங்க புகழணும். ஏன்னா இந்த மாதிரி சமூக நல விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு நல்ல மனசு இருந்தா மட்டும் போதாது, அதுக்கு தகுந்த ஆதரவும் துணையும் வேணும். அந்த மாதிரி ஆதரவும் துணையும் எங்க எம்டி எனக்கு கொடுத்துருக்காரு. அதனாலதான் என்னால இந்த அளவுக்கு செயல்பட முடிஞ்சது. காயத்ரிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் தான், பிடிக்காத விஷயம் தான். அவங்கள யாராவது புகழ்ந்தா போதும், அந்த புகழ்ச்சியை தூக்கி இன்னொரு தலையில போட்டுருவாங்க. சாதாரணமாவே புகழ்ச்சியும் பாராட்டும் ஒருத்தருக்கு கர்வத்தை கொடுத்துரும். கர்வம் வந்துட்டாலே நமக்கு அழிவுகாலம் ஆரம்பம் தானே அர்த்தம். அதனாலதான் யாராவது என்ன புகழ்ந்தாலோ பாராட்டினாலோ அதை உடனே மத்தவங்களுக்கு கொடுத்துருவேன். ஐயோ காயத்ரி, அதுக்கு நானா கிடைச்சேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் காயத்ரி, இனிமே தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களோட கொலை முயற்சி வழக்குல உமாபதி அரெஸ்ட் பண்ணும்போது அந்த ஆளு உங்களை பழிவா அனைவரும் கைகள் கொழு கட்டும் இளைஞரே, இளைஞரே, புதுயுகமே நீ. இனி இந்த பூமியின் சரித்திரம் நீ. உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். எழுந்திடு, எழுந்திடு ஒன்றாய், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு, எழுந்திடு.